கானாவூர் என்ற ஒரு ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் இயேசுடைய சீசர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த திருமணத்துக்கு போய் என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே என்ன செஞ்சுருக்காங்க போயிருக்கிறாங்க. அப்படி அங்கே இதே போல் என்ன செய்தாங்கன்னா, அங்கே நல்ல என்ன செய்தாங்க, ஜனங்கள் என்ன செய்தாங்க, கூட்டம் நல்ல அழகாக என்ன செய்தாங்க, நல்ல பந்தி போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு குறைகள் ஏற்பட்டது. அந்த குறைகள் என்ன அப்படின்னா, அங்கே ரசம் என்ன செஞ்சுட்டு காலியாக போச்சு. ரசம் அப்படின்னா நம்ம வைக்கிற ரசம் கிடையாது, அங்கே திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் காலியானதுனால அங்குள்ள வேலைக்காரர் வந்து என்ன செய்தாங்க, இயேசுவுடைய தாயாகிய மரியாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே ஏசப்பாட்ட வந்து மரியாள் வந்து என்ன செய்ய சொல்லுதாங்க, இப்படி ரசம் வந்து என்ன செஞ்சிட்டு காலியாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பாணியில் சொன்னோம் அப்படின்னா என்ன செய்யும், கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்னு என்ன செய்ய, என்னுடைய வேலை இன்னும் வரலை. ஸோ இயேசு என்ன செய்ய, தன்னுடைய தாய்க்கு அவன் என்ன செய்ய, கொஞ்சம் இருங்க, நான் வந்து என்ன செய்யப்படுறேன், என்னுடைய வேலை இன்னும் வரலை, ஆனால் கண்டிப்பாக என்ன செய்வேன், நான் அந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். என் அன்பு சகோதரிகளை, இந்த காலங்களில் நாம் யோசிக்கணும் என் அன்பு சகோதரிகளை. ஸோ அந்த இயேசு சொல்கிற அந்த வெயிட்டிங் காலம், அது அற்புதத்தின் நேரம். ஸோ அந்த வெயிட்டிங் அந்த காலத்தில் தேவன் ஒரு பிளானிங் போடுகிற ஒரு நேரம், ஒரு திட்டமிடுகிற அந்த நேரத்தில் ஸோ அவர் சொல்கிறார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய நேரம் இன்னும் வரலை, என்னுடைய வேலை இன்னும் வரலை. ஸோ அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய சீசர்களுக்கு மத்தியில் என்ன செய்ய, எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்ன செய்தான், எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஒரு 2-3 நிரம்பத்தக்க ஒரு 6 கற்சாடிகள் என்ன செய்யாங்க, வரிசையாக வச்சு என்ன செய்தாங்க, அதில் தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை நிரப்புனாங்க. தண்ணியை நிரப்பி அதில் என்ன செய்தாங்க அப்படின்னா, இயேசு சொன்னாங்க, இதை மண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பந்திக்கு கொண்டு போங்க. ஸோ பந்திக்கு அவங்க கொண்டு போய் என்ன செய்தாங்க, திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க. அங்கே சாப்பிட்றவங்க மிகவும் ஒரு ருசின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட். ஸோ அவங்களால அதை யோசிக்க முடியல. உடனே மணவாள்கிட்ட ஓடுதாங்க, ஐயோ இப்படி ஒரு ரசத்தை நீங்கள் வைத்திருக்கீங்களே, எல்லா கல்யாணத்துலேயும் என்ன செய்யும், முதலாவது தான் பெஸ்ட்டான ரசத்தை கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் பெஸ்ட்டான ரசத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருக்கீங்களே, இது எவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ ஆச்சரியப்படுதாங்க என் அன்பு சகோதரர்களை. ஸோ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நாம் தேவனிடத்திலிருந்து எனக்கு இந்த அற்புதங்கள் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் என்று சொல்லி நாம் தேவனிடத்திலிருந்து நாம் கட்டாயப்படுத்தி நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். ஆனால் அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் சந்தோஷம் இருக்கும். ஆனால் தேவன் கொடுப்பாரே ஆனால் அது நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ கானாவூர் கல்யாணத்தில் அதுதான் நடந்தது. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி அளவிட முடியாது. அது ருசியோ அவ்வளவு ருசியானது, தித்திப்பானது. இந்த கானாவூர் கல்யாணத்தில் தேவன் செய்த முதல் அற்புதம்.